Welcome to Mustafa Metric Higher Secondary School. This video helps you to learn the prose Two Gentlemen of Verona by A.J. Cronin in 12th English Unit 1 prose. அதில் இருக்குது பார்க்கலாம். ஸோ ஷார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க? Here is a story about love, devotion, sacrifice, sincerity and maturity displayed by two little boys in their actions to save the life of their sister who suffers from tuberculosis of the spine. Okay, now we directly go to the lesson. Listen. As we drove through the foothills of the Alps, two small boys stopped us on the outskirts of Verona. They were selling wild strawberries. Don't buy, warned Luigi, our cautious driver. He will get much better fruit in Verona. Besides these boys, he shrugged his shoulders to convey his disapproval of their shabby appearance. The first paragraphல வந்து இந்த ரைட்டர் ஏஜே குரோனின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ when the writer traveled to the city of Verona through the foothills of Alps. ஆல்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மலை. அந்த மலை வந்து ஒரு 8 கண்ட்ரியில் போகுது. இட்டாலியும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. இந்த வெரோனா சிட்டி அப்படிங்கிறது இட்டாலியில் தான் இருக்குது. ஸோ அந்த ஆல்ப்ஸ் மலையோடைய ஃபுட்ஹில்ஸில் இந்த ஆத்தரும் அவருடைய கம்பானியனும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும் பொழுது டூ ஸ்மால் பாய்ஸ் வந்து என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவர் செல்லிங் வைல்டு ஸ்ட்ராபெரிஸை வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ லூஜி அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா எங்களுடைய கார் டிரைவர். ஸோ ஆத்தர் சொல்கிறாரு, த லூஜி who warned us not to buy the strawberries because ஏன் வந்து அது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you will get much better fruit in Verona besides these boys. இந்த பசங்கள்கிட்ட வாங்குறத விட நம்ம வந்து வெரோனா சிட்டிக்குள்ளே போனோம் அப்படின்னா நல்ல ஃப்ரூட்ஸை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன் அடிஷன் அதுக்கு மேலும் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he shrugged his shoulders to convey his disapproval of their shabby appearance. ஸோ அவங்களோட அப்பியரன்ஸை பார்க்கும்பொழுது ரொம்ப கசங்கின மாதிரியான ஒரு ஷர்ட் போட்டிருக்கானுங்க. ரொம்ப கந்தலாக, ரொம்ப டர்ட்டியான ஒரு ஷர்ட், ரொம்ப பேட் அப்பியரன்ஸ். ஸோ தட் த டிரைவர் லூஜி வாண்ட் த ஆத்தர் அண்டு ஹிஸ் கம்பானியன் நாட் டு பை த ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். One boy had on a worn jersey and cut off khaki pants. The other shortened army tunic gathered in loose folds about his skinny frame. Yet gazing at the two little figures with their brown skins, tangled hair and dark earnest eyes, we felt ourselves strangely attracted. My companion spoke to the boys, discovered that they were brothers. Nicola, the elder, was 13. Jacopo, who barely came up to the door handle of the car, was nearly 12. We bought their biggest basket and then set off toward town. Second paragraphல வந்து the writer A.J. Cronin என்ன சொல்கிறார் அப்படின்னா, he described the appearance of the boys, the two small boys. One boy had on a worn jersey. worn அப்படின்னா டியர், ஒரு கிழிஞ்ச ரொம்பவும் கந்தலான ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த ஜெர்சியை போட்டிருக்கான். அண்ட் ஆல்சோ கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ். கட் ஆஃப் அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ண ஒரு முக்கால் கட் பண்ண ஒரு காக்கி பேண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கான், போட்டிருக்கான். இந்த அதர் எ ஷார்ட்டன்ட் ஆர்மி டுனிக் கேதர் இன் லூஸ் ஃபோல்ட்ஸ் அபவுட் ஹிஸ் ஸ்கின்னி ஃப்ரேம். ஸோ இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மி ட்ரெஸ், ஆர்மி டுனிக், ஒரு லாங் ட்ரெஸ்ஸு, அவனுடைய ஸ்கின் அவனுடைய பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி அதை ஃபோல்டு பண்ணி பின் பண்ணி அதை போட்டிருக்கான். ஸோ இட் ஷோஸ், இது எல்லாத்துமே வந்து எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்கனாமிக் லெவல், தேவர் அதை தான் காமிக்குது.
Yet, gazing at the two little figures with their brown skins, tangled hair, and dark earnest eyes, we felt ourselves strangely attracted. Yet, இருந்த போதிலும் இருந்தாலும் அவங்களோட அப்பியரன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ரௌன் ஸ்கின்னு, அவங்களுடைய அந்த டேங்கிள்டு ஹேர் அண்ட் ஆல்சோ டார்க் ஏர்னஸ்ட் ஐஸ். ஸோ அந்த அவங்களோட ஐஸை பார்க்கும்போது அதில் ஒரு ஹானஸ்ட்டு தெரியுது, ஒரு ஏர்னஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வி அட்மையர்டு அப்படின்னு சொல்கிறாரு, வி அட்ராக்டட் அப்படின்னு சொல்கிறாரு. மை கம்பேனியன் ஸ்போக் டு த பாய்ஸ் அண்ட் டிஸ்கவர்ட் தட் தேவர் பிரதர்ஸ். என் கூட வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பசங்கள்கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது தான் அவருக்கு தெரியுது த போத் பாய்ஸ் ஆர் பிரதர்ஸ் அப்படின்ட்டு. நிக்கோலா the elder was 13. Jacopo, who barely came up to the door handle of the car, was nearly 12. So நிக்கோலா தான் பெரியவன், எல்டர் பாய், his age 13. Jacopo, who barely came up to the door handle of the car, இன்னும் கொஞ்சம் வளரக்கூட இல்லை, அந்த டோர் ஹேண்டிலில் தான் இருக்கிறான், சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், 12 years old. We bought their biggest basket and then set off toward a town. ஸோ நாங்கள் அவங்க வச்சுருந்த ஒரு பிக்கஸ்ட் பாஸ்கெட்டோட ஃப்ரூட் நாங்கள் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜேர்னி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு செகண்ட் பேராகிராஃபில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்கிறாரு ஏஜே குரோனி. எஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் மார்னிங் come out of our hotel, we saw our friends bent over shoe shine boxes beside the fountain in the public square doing brisk business. We watched for a few moments and then as trade slackened we went over. They greeted us with friendly faces. Third stanza பாருங்கள், தேர்ட் பேராகிராஃப் பாருங்கள். இதில் வந்து அந்த ஏஜே குரோனின் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மார்னிங் அடுத்த காலையில் அவர் வந்து என்ன பண்ண, அவரோட ஹோட்டலை விட்டு வெளியில் வரும்பொழுது அகைன் ஹி மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து இந்த இடத்துல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the two small boys தான். Again we saw our friends bent over shoe shine boxes beside the fountain in the public square. ஸோ அடுத்த நாள் காலையில் இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலை விட்டு வெளியில் வந்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய அந்த ரெண்டு பசங்களும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னா ஷூ ஷைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பப்ளிக் ஸ்கொயர், ஒரு காமன் பிளேஸில். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஃபவுண்டைனாக ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஷூ ஷைன் பாக்ஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டூயிங் பிரிஸ்க் பிஸ்னஸ், அவங்களுடைய ஒர்க்கை ரொம்ப சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. வி வாட்ச்டு ஃபார் எ ஃபியூ மொமெண்ட்ஸ் தென் ஆஸ் ட்ரேட் ஸ்லாக்கண்ட் வி வெண்ட் ஓவர். தே கிரீட்டட் அஸ் வித் ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ். ஸோ கொஞ்சம் நேரம் நாங்கள் ஒத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஸ்னஸ் ரெடியூஸ்டு, ஸ்லாக்கண்ட் அப்படின்னா ரெடியூஸ்டு, குறைஞ்சதுக்கப்புறம் நாங்களும் போய் மீட் பண்ணோம். They greeted us with friendly faces. I thought you picked fruit for a living, I said. We do many things, sir, Nicola answered seriously. He glanced at us hopefully. Often we show visitors through the town to Juliet's tomb and other places of interest. Next பாருங்க, அடுத்த பேராகிராஃபில் I thought you picked fruit for a living, I said. ஸோ இந்த ஆத்தர் அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன் நீங்கள் பழத்தை விற்று தான் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய லிவிங்கை லீட் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்லுவார். நோ வி டூ மெனி திங்ஸ் சார், நிக்கோலா ஆன்சர்டு சீரியஸ்லி. ரொம்ப அவன் சீரியஸாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறான். வி டூ மெனி திங்ஸ், நாங்கள் நிறைய வேலை செய்கிறோம் சார் அப்படின்ட்டு. ஸோ அவனுடைய அந்த வேர்ட்ஸில் ஒரு ஹோப் இருக்குது. We often show visitors through the town to Juliet's tomb and other places of interest. அது மட்டும் இல்லாமல் நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க, டூரிஸ்ட் வருவாங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த வெரோனா சிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸ் எல்லாத்தையும் காமிக்கிறோம். டு ஜூலியட்ஸ் டோம்ப், ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜூலியட்டோடைய டோம்ப், அந்த கல்லறை, அதையும் காமிக்கிறோம். அண்ட் தேர் இன்ட்ரெஸ்ட், அவங்க எதெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிட்டு காமிக்கிறோம் அப்படின்னும் அந்த இடத்துல நிக்கோலா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஆத்தர்கிட்ட ஆன்சர் பண்ணுறான். ஆல் ரைட், ஐ ஸ்மைல்டு, யூ டேக் எஸ் அலாங்.
அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்தர் சொல்லுவார், ஸோ எங்களையும் வந்து என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த டவுனை சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் வந்து அந்த பசங்கள்கிட்ட கேட்பார். ஆல் ரைட், ஐ ஸ்மைல், யூ டேக் அஸ் along. As we made the rounds, my interest was again provoked by their remarkable demeanor. They were childish enough and in many ways quite artless. Jacopo was lively as squirrel. Nicola's smile was steady and engaging. Yet in both these boyish faces there was a seriousness which was far beyond their years. In the week which followed we saw them frequently, for they proved extremely useful to us. If you wanted a pack of American cigarettes or seats for the opera or the name of good restaurant, Nicolo and Jacopo could be relied upon to satisfy our needs. What struck one most was their willingness to work. During these summer days, under the hot sun, they shined shoes, sold fruits, hawked newspapers, conducted tourists round the town and ran errands. பாருங்கள், இந்த ரைட்டர் நிறைய சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நம்ம பார்த்தோம், எங்களையும் வந்து இந்த டவுனை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சுற்றி காமிங்க அப்படின்னு அந்த ரைட்டர் கேட்டிருப்பார். அதே மாதிரி ஆஸ் வி மேட் த ரவுண்ட்ஸ், இந்த டவுனை சுற்றி பார்க்கும் பொழுது மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் அகைன் ப்ரொவோக்டு பை தயர் ரிமார்க்கபிள் டீமீனர்னால் அவங்களுடைய அப்பியரன்ஸ் அண்டு பிஹேவியர். ஸோ அந்த 2 ஸ்மால் பாய்ஸோட அப்பியரன்ஸும் அந்த பிஹேவியரும் எங்களை திரும்பவும் வந்து அவங்க மேலே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. பிகாஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எங்களுக்கு அதிகமாகுது. they were childish enough, ரொம்ப சைல்டிஷாக இருக்கிறாங்க சின்ன பசங்க. அண்ட் இன் மெனி வேஸ் குவைட் ஆர்ட்லெஸ், நம்ம பல வழியில் பார்த்தா கூட ரொம்ப இன்னசென்ட் பாய்ஸாக தெரிகிறாங்க. ஜக்கப்போ வாஸ் லைவ்லி ஆஸ் எ ஸ்குரில், ஜக்கப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஸ்குரில் மாதிரி இருக்கிறான். நிக்கோலஸ் ஸ்மைல் வாஸ் ஸ்டெடி அண்ட் எங்கேஜிங். நிக்கோலஸை நம்ம பார்க்கும்பொழுது அவனுடைய எப்பயுமே அவனுடைய அந்த புன்னகையை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஸ்டெடி அண்டு எங்கேஜிங் கிடைக்கிது. Yet in both these boyish faces there was a seriousness which was far beyond their years. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, even though they were childish faces, they have childish faces, அவங்கள்ட்ட இருந்தால் கூட அவங்களுடைய ஃபேஸில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ்னஸ் தெரியுது. அவங்களுடைய ஏஜையும் தாண்டி ஒரு சீரியஸ்னஸ் வந்து அவங்க ஃபேஸில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீக் விச் ஃபாலோடு வி சா தெம் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அடிக்கடி பார்க்க வேண்டிய டைம் இருக்குது, தெரியுது அதில். ஃபார் தே ப்ரூவ்ட் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் டு அஸ் அண்ட் ஆல்சோ தே ப்ரூவ்ட் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் டு அஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. இஃப் யூ வாண்டட் எ பேக் ஆஃப் அமெரிக்கன் சிகரெட்ஸ் ஆர் சீட்ஸ் ஃபார் ஒபேரா or the name of good restaurant, Nicolo and Jacopo could be relied upon to satisfy our needs. ஸோ எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எங்களோட நீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமெரிக்கன் சிகரெட் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லைனா ஒப்பேரா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ட்ராமா, அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னாலும் சரி. அண்ட் ஆல்சோ ஒன்று சொல்லியிருப்பார், குட் ரெஸ்டாரண்ட், நேம் ஆஃப் த குட் ரெஸ்டாரண்ட் இந்த சிட்டியில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ உடனே எங்களுடைய நீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. வாட் ஸ்ட்ரக் ஒன் மோஸ்ட் வாஸ் தேர் வில்லிங்னஸ் டு ஒர்க் டியூரிங் தி சம்மர் ஹாட் டேஸ். Under the hot sun, they shined shoes, sold fruit, hawked newspapers, conducted tourists around the town and ran errands. ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்மர் டேஸில் ஹாட் சன்னுக்கும் கீழே அண்டர் த ஹாட் சன் தே ஷைன்டு ஷூஸ், தே ஒர்க் they do many things. They shined shoes, sold fruits, hawked newspapers. hawked அப்படின்னா ரொம்ப ஷவுட்டிங், கத்தி விற்கிறது, newspapers. Conducted tourists around the town and ran errands and more and more work they do. Next பாருங்க, one night we came upon them
in the windy and deserted square. On the stone pavement beneath the lights, Nicola sat upright, tired. A bundle of unsold newspapers lay at his feet. Jacopo, his head resting upon his brother's shoulder, was asleep. It was nearly midnight. Next பார்த்தீங்கன்னா one night, அது late night, we came upon them in the windy and deserted square. ஸோ ஒரு லேட் நைட்டில் நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது we saw the two small boys. ஸோ அந்த climate எப்படி இருக்குன்னா ரொம்ப விண்டியாக இருக்குது அண்ட் டெசர்டட் அப்படின்னா no one there. ஸோ அந்த டைமில் resting on the stone pavement beneath the lights, Nicola sat upright, tired. ஸோ அந்த ஒரு ஸ்டோன் பேவ்மெண்ட் நடைபாதை இருக்கும். பேவ்மெண்ட் அப்படின்னா நடைபாதை, சைடு வாக். எஸ், குட். அதில் வந்து நிக்கோலா வந்து என்ன பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னா உட்காந்துருக்கான். அவனுடைய பிரதர் ஜொக்கப்போ வந்து அவனுடைய ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு படுத்துருக்கான். ஸோ அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு காலடியில் வந்து என்ன கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கிடக்குது. Why are you out so late, Nicola? Waiting for the last bus from Padua. We shall sell all our papers when it comes in. ஸோ நிக்கோலா வந்து எதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா, படுவாவிலேருந்து லாஸ்ட் பஸ் வரும், அப்போ அன்சோல்டு நியூஸ் பேப்பர்ஸையும் நாங்கள் வந்து என்ன பண்ணணும், செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிக்கோலா வந்து என்ன பண்ணுறான், ஆன்சர் பண்ணுறான். மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட்? யூ போத் லுக் ரேதர் டயர்டு. ஸோ அப்போ ஆத்தர் வந்து என்ன கேட்குறாருன்னா, மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட், நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படணுமா? யூ போத் லுக் ரேதர் டயர்டு, உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார். உடனே நிக்கோலா ஆன்சர் பண்ணுறான், ஸோ நாங்கள் அதை பற்றி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. பட் நெக்ஸ்ட் மார்னிங் when I went over to the fountain to have my shoes shined, I said, Nicola, the way you and Jacopo work, you must earn quite a bit. You spend nothing on clothes. You eat little enough. When I see you have a meal, it's usually black bread and figs. Tell me, what do you do with your money? Next paragraphல பார்த்தீங்க அப்படின்னா, next morning when I went over the fountain to have my shoes shined. ஸோ திரும்பவும் அடுத்த மார்னிங் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆத்தரு அவருடைய ஷூவை ஷைன் பண்ணுறதுக்காக அந்த ஃபவுண்டைன், அந்த காமன் பிளேஸ், அங்கே பப்ளிக் ஸ்கொயர் இருக்கிற இடத்துக்கு வராரு. ஸோ அங்கே வந்து நிக்கோலா அண்ட் ஜொக்கப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஷூவை ஷைன் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஆத்தர் கேட்குறாரு, த வே யூ அண்ட் ஜொக்கப்போ ஒர்க்கு யூ மஸ்ட் earn a quite a bit. கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் செய்கிற வேலையை பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சம்திங் யூ மஸ்ட் earn, சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க. யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் கிளாத்ஸ், கண்டிப்பாக என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளாத்துக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணலை. யூ ஈட் லிட்டில் எனஃப். when I see you have a meal, it's usually black bread and figs. ஃபுட்டுக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தோன்னா மணியை வந்து செலவு பண்ணலை. நான் நிறைய டைம் உங்களை பார்த்துருக்கேன், பிளாக் ப்ரெட்டும் அந்த ஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏ கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்டு, அத்திப்பழம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சாப்பிட்றீங்க. ஸோ அப்போ கிளாத்துக்கும் அதிகமாக செலவு பண்ணல, ஃபுட்டுக்கும் அதிகமாக செலவு பண்ணுறல அப்படின்னா, ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மணியை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த டூ பாய்ஸை பார்த்து கேட்குறாரு, டெல் மீ வாட் டு யூ டூ வித் யுவர் மணி. He colored deeply under his sunburn and then grew pale. He looked to the ground. You must be saving up to emigrate to America, I suggested. He looked at me sideways, spoke with an effort. ஸோ இப்போ அந்த ரைட்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, யூ மஸ்ட் பி சேவிங் அப் டு எமிக்ரேட் டு அமெரிக்கா. ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறது எமிக்ரேட். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பணத்தை சேர்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு அந்த ரைட்டர் கேட்குறாரு. வி ஷுட் கிரேட்லி லைக் டு கோ டு த ஸ்டேட்ஸ், பட் ஹியர் அட் ப்ரெசன்ட் வி ஹவ் அதர் பிளான்ஸ். கண்டிப்பாக எங்களுக்கு அந்த மாதிரியான பிளான் இருக்குது, ஆனால் இங்கே அதை விட வேறு பிளான் வந்து என்ன பண்ணிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து அந்த
2 பாய்ஸும் வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா ஆத்தருக்கு சொல்கிறானுங்க. ஸோ இதோட இந்த கிளாஸை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதோட கண்டினியூட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா தொடரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே பாய்.